ரைட். அடுத்த கேள்வி எம்சிக்யூ வந்து பார்ப்போம். 2024 எம்சிக்யூ வந்து 11வது எம்சிக்யூ பார்ப்போம். இந்த எம்சிக்யூட கேள்வியை நீங்கள் திரையில் பார்க்கலாம். என்ன கேள்வி என்று FeCl3 திண்மமானது அமோனியா வாயு, நீர் ஆகியவற்றோட தாக்கம் முறைஞ்சி FeOH ரைஸும் அமோனியம் குளோரைட்டும் ஒன்று உருவாகுது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நேரவே அங்கே தந்துருக்குறாங்க. தந்து கடைசியாக கேட்ட கேள்வி FeOH ரைஸ் இந்த உயர்ந்தபட்ச அளவு. இது வந்து பெரிய ஒரு நுணுக்கமான கேள்வி இல்லைன்னா நேரடியான ஒரு பீசமானத்தை சம்மந்தப்பட்ட ஸ்டொமட்டியோமெட்ரின்னு சொல்கிறது. ஸ்டொமட்டியோமெட்ரியை வச்சு செய்கிற கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வேகமாக பிரித்து பார்க்கணும். ஸ்டொமட்டியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இதுதான் பீசமானம்னு சொல்கிறது. அதாவது ஒரு தாக்கத்தை நாங்கள் வந்து தாக்கியல் விளைவுகளை வந்து அதாவது கெமிஸ்ட்ரி ரீதியாக சமப்படுத்தின பிறகு அதன் மூலம் இருக்கிற ஈக்குவேஷனை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கிறது. அதே FeCl3 இது சொலிட், அடுத்தது வந்து அமோனியா அது ஒரு கேஸ், வாட்டர் வந்து லிக்விட். இந்த ஒரு தாக்கத்தில் அவங்களே இருந்திருக்காங்க விளைவு. அதாவது அயன் ஹைட்ராக்சைட் வருது, அதோட சேர்ந்து அமோனியா உப்பும் இதில் வருது. அமோனியா உப்பும் இதில் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதை நாங்கள் சமப்படுத்தினோம்னு சொன்னால் 3 இது ஒரு 3 ஆகவே இது 3 அதுக்கப்புறம் அமோனியம் குளோரைட் 3. இப்போ இதில் இவங்க கேட்ட கேள்வி வந்து எவ்வளவு உருவாகுது, அதாவது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு வந்து எவ்வளவு உருவாகுது என்றதான் கேள்வியாக இருக்குது இங்கே. சரி, அப்போ அந்த அடிப்படையில் இந்த கேள்வி அப்படி என்ற அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்ப்போம் அவங்க தந்திருக்கிறாங்களே எவ்வளோ தாக்கத்தில் ஈடுபடுதுன்னு. இப்போ இதில் பீசமானத்தை பார்த்தோம்னா 3க்கு 3 1 வருது. ஏதாவது ஒன்று தாக்கியல் இல்லை குறைந்த அளவிலான தாக்கி தான் இந்த தாக்கத்தை வந்து கொண்டு போகும். அந்த அடிப்படையில் எது கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். 97.5 கிராம் வந்து இதுவும், அடுத்தது அமோனியா வந்து 34 கிராமும், அடுத்தது நீர் வந்து 27 கிராமும் இங்கே தாக்குது. அப்போ இதில் எத்தனை மூல் வருதுண்டு நாங்கள் இப்படியே கணிச்சு கொண்டு போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது 162.5 கிராம் வருது ஒரு மூலக்கூறு திணிவு. அது மூல மேஸ் வந்து இது 17 கிராம் வருது, இது வந்து 18 கிராம் வருது. இதை பிரித்து பார்த்தோம்னா இது 0.6 மூல் இருக்குது, அதாவது தாக்கத்துக்கு ரெடியாக இருக்குது. இது 2 மூல் இருக்குது, அடுத்து 1.5 மூல் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இதில் இருக்கிற மூலுகள விகிதங்களுக்கு ஏற்ற மாதிரி பீசமானதை பார்த்தோம்னா 3க்கு 3க்கு 1. அப்போ 3க்கு 3க்கு 1ன்னு சொன்னால் இப்போ இதுண்ட 3 பங்கு இதில் ஒரு பங்காக இருக்க வேணும். அப்போ அந்த அடிப்படையை பார்த்தோம்னா இது 3 பங்கு அடுத்த மாட்டா, அதாவது எதையாவது ஒன்று 3 பங்கு, இதை 3 பங்கு அடுத்த மாட்டா 1.5ன்னா இதே ஒரு பங்கு வந்து 0.5 வரும். இதை விடுபோடு நம்ம இதே இவ்வளவுமே 2 சொன்னால் இதுவும் 2 இருக்கணும். அப்போ இது வராது. அப்போ இது எடுக்க இயலாது. 2 மூலன்னா இது சமன் தானே, 2 மூலா இருக்கு, இல்லை 1.5 இருக்கு. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா இதை பற்றி பார்த்தோம்னா இது ஓகே, இது ஓகேன்னு சொன்னால் 3 கொண்டுண்டா இது 2 3 இருந்தால் 0.6 6. அப்போ அதுவும் காணாமல் வரும். இப்போ இவரை லீட் பண்ணாது, இதுவும் லீட் பண்ணாது. சரி, இதை பார்த்தோம்னு சொன்னால் இதென்ன 3 மடங்கு வரணும். அப்போ 3.8 இவர் சரி, ஆனால் இவரை பார்த்தோம்னா என்ன நடக்கும், இது 3 மடங்கு 1.8 வரணும் இருக்கு. அப்போ 1.8க்கு இருக்கா, இல்லை. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தாக்கத்தை லீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் எங்களோட நீராத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இது முழுமையாகவே என்ன செய்யும், தாக்கத்தில் ஈடுபடும். 1.5 மூலா இருக்கும். இப்போ இதே சமன்ல தான் 1.5 மூலா இதுவும் தாக்கத்தில் ஏற்படுத்தும். இந்த 3ல் ஒரு பங்கு தான் இங்கே தாக்கம். அப்போ 0.5 மூலா இருக்கும். ஏன்னா எங்களை 0.6 இருக்குது. ஆகவே தாக்கத்தில் ஈடுபடுற மூல்கள எண்ணிக்கை தான் இது இவ்வளவு இருக்கும். அப்போ இதுல இருந்து எங்களுக்கு என்ன செய்யும், எவ்வளவு இது உருவாகுதுன்னு பார்த்தோம்னா
இது ஒன்றுக்கு ஒன்று பிசமன் அப்படின்னு பார்க்கலாம். அதில் இதில் ஒரு மடங்கு. அப்போ இதில் எங்களுக்கு உருவாகிற அளவு, அப்போ இது தாக்கத்தில் ஈடுபடுற இவ்வளவுன்னு சொன்னால் இதில் வந்து ஈடுபடுறது அல்லது உருவாக்குறது, இஞ்சால பக்கம் மட்டும் உருவாக்குறது. உருவாக்கம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இதை விட வரும் 0.5 என்று உருவாக்கமாக இருக்கும். இதே 3 1.5 என்று வரும். அதான் அமோனியம் குளோரைட். ஆனால் எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அது கேள்வி இல்லை, இது கேள்வியினுடைய நம்ம இதை கேள்விக்கு அணுகிறதுக்காக நாங்கள் இதை போகிறோம். ஆக எவ்வளோ கிராம்னு கேட்டிருக்காங்க. அதில் அளவு வந்து உயர்ந்தபட்ச அளவு, என்ன விட வந்து கிராமில் இருக்கபடியா இதண்ட மூலக்கூட்டு திணிவை நாங்கள் கணிக்கணும். அப்போ இதண்ட மூலக்கூட்டு திணிவை பார்த்தோம்னு சொன்னால் இது 0.5 இதில் பெருக்கணும்னு சொன்னால் இதை 56 இதுக்கு வருது. அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள எனக்கு இந்த ஓஹெச்சுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னு சொன்னால் 16 சக 1 3 மடங்காக வரும். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் பெருக்கி எடுக்கிற விட தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், இதில் உருவாக்குற அப்போ உருவாகும் FeOH thrice அளவு, அதாவது நிறைய என்று சொல்லலாம், திணிவு என்று சொல்லலாம். இந்த திணிவண்டே போட்டுருவோமே, திணிவு தான் நாங்கள் நேரடியாக போட்டோம்னா 53.5 கிராமாக இருக்கும். அப்போ 53.5 எத்தனாவது விடையாக இருக்குன்னு சொன்னால் 53.5 கிராம். விடை வந்து எங்களுக்கு இதில் விடை வந்து 3வது விடையாக இருக்கும். இதில் விடை வந்து 3வது விடையாக இருக்கும்.